தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. அம்மா அம்மா பூர்ணிமாக்கா. பிரீத்தி பிரீத்தி என்னாச்சு பிரீத்தி? தம்பி இந்த பாத தண்ணி இந்த மூஞ்சில தெளிச்சு விடு. அம்மா 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 எந்திரிமா அம்மா. மாமா அம்மா மாமா மாமா என் அம்மாவை எந்திரிச்சு வர சொல்லுங்க மாமா. அத்தை அத்தை மது நீ அங்க என்ன பண்ற? மது அண்ணி அண்ணி. பிரீத்தி பிரீத்தி அக்கா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி டக்குன்னு கூப்பிடுங்கக்கா, நான் வந்துடுறேன். மது அம்மா எப்படி கீழே விழுந்தாங்க? அம்மாவை ஏண்டி கீழே தள்ளி விட்ட? அம்மா உனக்கு என்னடி பாவம் பண்ணாங்க? மது உண்மை சொல்லு, நீ தானே தள்ளி விட்ட? அண்ணி நானா? அண்ணி நான் தள்ளி விடல அண்ணி. அண்ணி சத்தியமா நான் செய்யவே இல்லை. அத்தை எப்படி கீழே விழுந்தாங்கன்னே தெரியல அண்ணி. அண்ணி என்னை தப்பா நினைக்காதீங்க. போய் சொன்ன அவ்வளவுதாண்டி. இந்த இடத்துல நீ தானடி நின்னுகிட்டு இருந்த. என் அம்மா உனக்கு என்னடி பாவம் பண்ணாங்க? ஏண்டி அவங்க எப்படி கீழே தள்ளி விட்ட? என் அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். பிரீத்தி பைத்தி மாதிரி பேச வேண்டிய நேரமே கிடையாது. வாடி ஹாஸ்பிடல் போகணும். என்ன உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்றியா? உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்றியான்னு கேக்குறேன். அவ தான் தள்ளி விட்டா. என் அம்மா எப்படி கீழே விழுந்து கிடக்குறாங்க பாத்தியா? எவ்வளவு ரத்தம். என் அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ பிரீத்தி பைத்தி மாதிரி பேசாத பிரீத்தி. வா பிரீத்தி ஃபர்ஸ்ட் போலாம் இங்க இருந்து. அண்ணி சத்தியமா நான் தள்ளி விடல அண்ணி. என்னை எப்படி நினைக்காதீங்க. நான் எப்படி அண்ணி அத்தைய தள்ளி விடுவேன்? அண்ணி முதல்ல அத்தைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம் வாங்க அண்ணி. அப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் வாங்க அண்ணி. பிரீத்தி வாடி, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு வாடி. அம்மாடி எவ்வளவு ரத்தம் தெரியுமா? ஐயோ அம்மா. நில்லடி, நீ வரக்கூடாது. நீ வந்த அவ்வளவுதான், மரியாதை கெட்டுரும். ஐயோ நான் எதுவுமே பண்ணலையே. என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? கடவுளே என் அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அல்லாதம்மா ஒன்றும் ஆகாது, அல்லாத. ஏங்க உள்ள இருக்கிறது என் அம்மாங்க. எவ்வளோ பெரிய அடி. எங்க இருந்து கீழே விழுந்தாங்க. எப்படிங்க என்ன அழாம இருக்க சொல்றீங்க? அம்மா அம்மா நாங்க யாருக்கு என்னங்க பாவம் பண்ணணும்? சொல்லுங்க. உங்க தங்கச்சி ஏன் இப்படி பண்ணுனா? வேறக்குனே 6 வருஷமா என் தம்பியை போட்டு பாடா படுத்துனா. இப்ப என் அம்மாவை கீழே தள்ளி விட்டுட்டா. அம்மா என் அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான். பைத்தி மாதிரி பேசாதடி. அவ அவங்களுக்குள்ள நின்னுகிட்டு இருந்தா அவ தள்ளி விட்டான்னு சொல்றியா? ஏன் பிரீத்தி இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? அம்மா அம்மா ஆசை அம்மா, நன்றி சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. நிலவாக நான் விளையாட வானாக வந்தவன் நீ என் தாய். அலையாக நான் விளையாட நதியாக வந்தவள் நீ. பிரீத்திமா அழாதம்மா, அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. டாக்டர் நல்லா இருக்கான்னு சொல்லிடுவாங்க. அழாதம்மா. எப்படி அழாம இருக்க சொல்றீங்க? எப்படி அழாம இருக்க சொல்றீங்க? டாக்டர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐயோ அம்மா அம்மா. டாக்டர் டாக்டர் எங்க அம்மா எப்படி இருக்காங்க டாக்டர்? யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்க டாக்டர். டாக்டர் நீங்க இப்படி எதுவுமே பேசாம நிக்காதீங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க.
டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், என்ன ஆச்சு? அவங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் போறீங்க வரீங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன டாக்டர் சொல்லுங்க. எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா பதட்டப்படாம கேளுங்க, ஓகேவா? இதை கண்டிப்பா நான் சொல்லிதான் ஆகணும். என்ன சொல்லலைனாலும் பெரிய தப்பா போயிடும். அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அவங்க எங்க இருந்து விழுந்திருக்காங்க தெரியுமா? அவங்க விழுந்த தூரத்துக்கு அவங்க தலையில பலமா அடிபட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருந்திருக்கு. அதெல்லாம் அவங்க யாருக்காவது தெரியுமா? இல்ல தெரிஞ்சது தெரியாத மாதிரி இருக்கீங்களா? டாக்டர் என்னென்னமோ சொல்றீங்க. எங்க அம்மாவை காப்பாற்ற முடியாதா? என்ன டாக்டர் சொல்றீங்க? நான் காப்பாற்ற முடியும்னு நான் சொல்லவே இல்லையே. காப்பாற்ற முடியும், ஆனா அவங்கள காப்பாத்தி ஒரு பிரயோஜனமே இருக்காது. என்ன, அவங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்கு. டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாம்மா, அவங்களுக்கு பிளட் கேன்சர் இருந்திருக்கு. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியில இருந்தே அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியல. அந்த பிளட் கேன்சர் இருந்ததுக்கும் இப்போ அவங்க மேல இருந்து கீழே விழுந்ததுக்கும் அன்கான்சியன்ஸுக்கு போயிட்டாங்க. இனி என்ன பண்றதுனே தெரியல. நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா காப்பாத்தியுமே ஒரு பிரயோஜனமே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். டாக்டர் உங்க கால்ல கூட விழுகிறேன் டாக்டர். இப்படி நான் சொல்லாதீங்க. எனக்கு எங்க அம்மா வேணும் டாக்டர். எங்க அம்மாவை நல்லபடியா காப்பாத்தி கொடுங்க. எங்க அம்மாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது டாக்டர். நீங்க சொல்லிதான் தெரியும் உங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்குன்னு. டாக்டர் எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். என் தலையை அடமானமாக வச்சாது நான் தந்துடுறேன். ஆனா எனக்கு என் அம்மா வேணும் டாக்டர். என் தம்பியை பாருங்க. என் தம்பிக்கு யாருமே இல்ல டாக்டர். என் அம்மா மட்டும்தான். ஏங்க, என் கல்லில் விழுகாதீங்க, எந்திரிங்க. பாருங்க, நான் ஒரு டாக்டரா இருந்து ஒரு உயிரை காப்பாற்றதான் நினைப்பேன். அதை கொல்லணும்லாம் நினைக்க மாட்டேன். என்ன, ஸோ வந்துட்டு நீங்க கவலைப்படாம இருங்க, ஓகேவா? சின்னதாக ஒரு சிசரியன் பண்ணணும். அந்த சிசரியன் பண்ணிட்டு அவங்க உயிர் பொழைச்சு வருவாங்க. ஆனா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் இப்பவே சொல்லிட்டேன். ஏன்னா வந்து இந்த சிசரிங் பண்றதுல இருக்கு. என்ன, ஒண்ணு அவங்க உயிர் போயிடும், இல்லைன்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ரெண்டுல ஒரு கட்டம் தான். பாத்தியா பாத்தியா டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாங்க? சந்தோஷமா? நான் என்ன பாவம் பண்ணினேன்? உங்க குடும்பத்துக்கு என்னதான் பாவம் பண்ணினேன்? என் தம்பியை போட்டு கொலையா கொண்டாலே அது அவளுக்கு பத்தலையா? என் அம்மாவையே கொல்ல நினைச்சிட்டாலே. இப்ப என்னடா பதில் சொல்ல போற? சொல்லுடா சொல்லு. டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாங்க பாத்தியா? உயிரோட வந்தாலும் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்களா? கோமா ஸ்டேஜ். என் அம்மாவை கோமா ஸ்டேஜ்ல பார்க்கதான் நான் உயிரோட இருக்கேனா? ஏன்டா ஏன் உன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு கொலை வெறி? நாங்க என்னதான்டா பாவம் பண்ணணும்? என் அம்மாவை கொடுக்க சொல்லுடா. என் அம்மாவை திரும்ப தர சொல்லு. பிரீத்தி அழாதடி. எப்படிடா இனி அழாம இருக்க சொல்ற? எல்லாரும் நல்லா இருங்க. குடும்பத்தோட போய் நல்லா இருங்க. அம்மா யாருக்கென்ன தீங்கு செய்தேன், ஏன் இந்த சோதனை? நேசம் வச்ச பாவத்துக்கு நெஞ்சமே அனுபவி. அண்ணி, ஏய் உன்னை வர வேணாம்னு சொன்னேன்லடி. ஏண்டி வந்த? ஏன் மறுபடியும் உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு பார்க்க வந்தியா? ஏண்டி உனக்கு என்னதாண்டி பாவம் பண்ணணும்? நானும் என் தம்பியும். ஏண்டி ஏன்? அண்ணி உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன் அண்ணி. சத்தியமா சொல்றேன், நான் அத்தையை தள்ளி விடல அண்ணி. அத்தை எப்படி விழுந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி அண்ணி அத்தையை போய் தள்ளி விடுவேன்? என்னை நம்புங்க அண்ணி. நீ தள்ளி விடலன்னு சொன்னா அது இல்லைன்னு ஆயிருமா? அப்புறம் எப்படி எங்க அம்மா கீழே விழுந்தாங்க? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பண்ற. அதுக்கு என் அம்மாவோட உயிர் தான் உனக்கு கிடைச்சதா? ஏண்டி இப்ப டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாங்க தெரியுமா? எங்க அம்மா உயிர் போச்சு வந்து ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்கடி. என் அம்மா இப்படி ஒரு நிலைமையில பார்க்கதான் நான் உயிரோட இருக்கேனா? உனக்கு என்ன ஒரு வருத்தமா இருந்தாலும் என் மேல காட்ட வேண்டியதானடி? ஏண்டி என் அம்மா கிட்ட காமிச்ச? பிரீத்தி லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத பிரீத்தி. அவ எப்படி தள்ளி விடுவா? தங்கச்சி பாசம். அப்ப என் அம்மா கீழே விழுந்தது உனக்கு பெருசா தெரியல. உன் தங்கச்சி தள்ளி விடலைங்கிறதா இப்ப உனக்கு பெருசா தெரியுது. பாருமா பிரீத்தி, உன் அம்மா எப்படி கீழே விழுந்தாங்கங்கிறது உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, இங்கே யாருக்குமே தெரியாது. என்ன, நம்ம எதையுமே கண்ணால் பார்க்காம முடிவெடுக்க கூடாதுமா. என்ன, நீ தயவு செஞ்சு கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருமா. இது ஆஸ்பத்திரி. எப்படிக்கா என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க? இவ தானக்கா மேல நின்றா. இவ தான் தள்ளி விட்டுருக்கணும். அது எப்படி ஒரு மனுஷன் அந்த அளவுக்கு கூறு இல்லாமல போய் கீழே விழுகிறாங்க? எப்படிக்கா? என்னால இதை ஏத்துக்க முடியாது. இவளை போக சொல்லுங்க. தயவு செஞ்சு இவளை இந்த இடத்தை விட்டு போக சொல்லுங்க. இல்லைன்னா நான் கொலைகாரி ஆயிருவேன். போக
என்னடி என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. பிரீத்திமா எதா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாமா? அவசரப்பட்டு எடுக்கிற முடிவெல்லாம் தப்பா தான் போகும். யார் எதுவும் பேசாதீங்க. யாருக்கு இங்க பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இது என் தம்பியோட வாழ்க்கை. அவனோட வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கு முழு உரிமை எனக்கு தான் இருக்கு. என்ன போதும் போதும், இதுக்கு மேல என் தம்பி எந்த கொடுமையும் அனுபவிக்க வேண்டாம். என்ன இவ்வளவு நாள் அவன் அனுபவிச்சதே போதும். வேண்டாம், அவளுக்கு அவன் வேண்டாம். தயவு செஞ்சு உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிருங்க. நாங்க நிம்மதியா இருக்கோம், போங்க. பிரீத்தி அரைஞ்சு பல்ல கழட்டிடுவேன். நானும் ரொம்ப பொறுமையா தான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன எல்லாத்தையும் நேர்ல இருந்து பார்த்த மாதிரியே நீ பாட்டுல பேசிட்டே இருக்க? ஃபர்ஸ்ட் பொறுமையா இருந்து பேச. எதா இருந்தாலும் அவசரத்துல இருக்கிற எல்லா முடிவே தப்பா தான் போய் முடியும். புரியுதா என்ன உனக்கு? ஆமாங்க, அவசரத்துல எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பா தான் போய் முடியும். அது எனக்கும் தெரியும். அதனால தான் நானும் என் தம்பி அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோம்னு எனக்கு இப்ப தோணுது. என்ன இங்கே பாருமா பிரீத்தி, நீ பேசுறது எவ்வளோ பெரிய ஒரு தவறான பேச்சு தெரியுமா? இப்போ வந்து இந்த சமயத்தில் இதை நீ பேசியிருக்கவே கூடாது. என்ன கண்டிப்பாக இதை உன் புருஷனால தாங்கிக்க முடியாது. என்ன வார்த்தை சொல்கிற? கல்யாணம் முடிஞ்ச 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து நான் எடுத்த முடிவு தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது அவருக்கு எவ்வளோ பெரிய வழியாக இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நான் ஒண்ணு கோவத்துல எல்லாம் பேசுறேன். எல்லாத்தையும் உணர்ந்து புரிஞ்சு தான் நான் பேசிட்டு இருக்கேன். யாரும் இங்க இருக்க வேணாம். எல்லாரும் வெளிய எந்திரச்சு போங்க. என் அம்மா பாத்துக்க எனக்கு தெரியும். அக்கா ஒரு நிமிஷம். இப்போ நீங்க சொன்னீங்களே பேசுற வார்த்தைகளை பார்த்து பேசணும்னு சொல்லி. சரிக்கா, நான் ஒத்துக்கிறேன். பார்த்து தான் பேசணும். ஆனா என் தம்பிய 6 வருஷம் நிறைய வேலையை இருக்க வச்சு அவளை ஒவ்வொரு நாளும் புழுவா துடிக்க வச்சவக்கா இவ. அந்த இதுல தான் இவ என் அம்மாவை கீழே தள்ளி விட்டு இருந்திருப்பா. இப்போ போய் சொல்றா இல்லன்னு சொல்லி இப்போ எங்க அம்மா உயிரோட வந்து ஒரு பிரயோஜனமே இல்லாத மாதிரி ஆயிருச்சேக்கா. டாக்டர் சொன்னதை நீங்களும் தானே கேட்டீங்க? கோமா ஸ்டேஜ். எங்க அம்மா கோமா ஸ்டேஜ்ல தான் நான் பார்க்கணுமா? நீங்களே சொல்லுங்கக்கா. இதுக்கு பதில் பேசுங்க. பிரீத்தி ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறம்மா. இப்படி பேசுறதுக்குலாம் ரொம்ப வருத்தப்படுவேன். பாவமா என் பையன். என் புள்ள மேலேயே பழி இருந்ததாவே இருந்துட்டு போட்டோம். அதுக்காக என் பையனை கொல்லாதம்மா. உன்னை கெஞ்சி கேக்குறேன். என் புள்ளைய இப்படி வார்த்தையால கொல்லாத. அம்மா எதுவும் பேசாதீங்க. அவ பேசுறதா சரி. நம்ம இனி பேசுறதுக்கெல்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாதுமா. அவ சொன்ன மாதிரி அவசரப்பட்டு தான் அவ முடிவு எடுத்துட்டா. அதனால தானம்மா இப்போ இந்த நிலைமையில வந்து நிற்கிறோம். அவ எடுத்த முடிவும் சரி, அவ தம்பி எடுத்த முடிவும் சரி. 2 பேருமே அவசரப்பட்டு தான் எங்களோட வாழ்க்கையில முடிவு எடுத்துட்டாங்க. அதனால தானம்மா வருத்தப்படுறாங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். நீங்க எதுவும் பேசாதீங்க. அவ பேசுறதா இப்போ பிரசாந்த் அந்த பிள்ளை கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கு, நீயும் கூட சேர்ந்து. அப்படி இல்லக்கா. கோவத்துல பேசுறவங்க கூட தங்களோட பொறுமையை இழந்து அவங்க என்ன பேசுறவங்கிறத உணர்ந்து தான் பேசுவாங்க. ஆனா அவ வாயில இருந்து வார்த்தை வந்தது அப்படி கிடையாதுக்கா. அவ எல்லாமே மனசுல இருந்து வந்ததுதான். அதான் ஒரே வார்த்தையில கொன்னுட்டாலேக்கா. தப்பான முடிவு எடுத்துட்டோன்னு சொல்லி. இதுக்கு மேல அந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் உயிரோட இருக்கணுமா? என்ன பேசுற? இல்லம்மா, நான் இப்பதான் சரியா பேசுறேன். அவ எப்படி இப்பதான் அவ பண்ண தப்ப உணர்ந்து பேசுறாளோ அதே மாதிரி நான் இப்ப பேசுறதாம்மா சரி. தப்பு தப்பா முடிவெடுக்காதீங்க. நான் பண்ண ஒரு தப்பு எல்லாரோட வாழ்க்கைக்குமே பிரச்சனையா தான் இருக்கு. வேணாண்ணா, என்னால நீயும் அண்ணியும் ஐயோ என்னால அது தாங்க முடியாது. வேணாண்ணா, நான் போயிடுறேன். நீங்க எல்லாரும் இருங்க. அண்ணி, நீங்க சொன்ன மாதிரி நானே அத்தைய தள்ளி விட்டதாவே இருந்துட்டு போட்டேன். அண்ணி ப்ளீஸ் அண்ணி, என் அண்ணனுக்கு வேதனையே கொடுக்காதீங்க. என் அண்ணனால தாங்க முடியாது. எங்க அண்ணனும் நீங்களும் எவ்வளவு லவ் பண்ணிருப்பீங்க. வேணாம் அண்ணி, என்னால நீங்க 2 பேரும் பிரிய கூடாது. நான் கிளம்புறேன் அண்ணி. அத்தை அத்தை நல்லபடியா வருவாங்க, கவலைப்படாதீங்க. நான் போயிட்டு வரேன் அண்ணி. நான் மட்டும் உன் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா? எத்தனை தடவை உன்கிட்ட சொன்னேன், கேட்டியா? பரவாயில்ல மிதுன், அத்தைக்கு ஒன்றும் ஆகாது. நீ கவலைப்படாம இரு. நான் போயிட்டு வரேன். நான் உன்கிட்ட ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்பிக்கிறேன். உன் அக்கா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. சத்தியமா அத்தைய நான் தள்ளி விடலடா. நான் அப்படி பண்ணல மிது. அது யாரு நம்புறாங்களோ இல்லையோ, நீ அதை நம்பிட்டினா நான் செத்து போனோம்டா. இதை மட்டும் உன்கிட்ட சொல்ல விரும்பிக்கிறேன். உன் மேல நான் வச்சிருந்த காதல் பொய் இல்லடா. உண்மையான காதல் உண்மையானதுதான். அது எப்போதுமே மாறாதுடா. அது நீ
ஆலிச்சு அங்க இருக்கு. இந்த ஆலிச்சு நான் எத்தனை தடவை கேட்டேன்? இல்ல இல்ல சொல்லிக்கிட்டே இருந்தீல. இப்ப பாரு நான் எல்லாத்தையும் தின்னு போடுவேன். அப்புறம் எப்படி நீ ஆலிக்ஸ் அப்பாக்கு போட்டு தரேன் நானும் பாக்குதே. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோடி உண்டுன்னு போயிடுறது. அம்மா இப்ப குளிக்க போயிருக்கு. அப்பா வெளியே போயிருக்காது. அதனால வெளியே கலக்க சேர் எடுத்துட்டு வருவோம். இவங்களுக்குலாம் என்ன தெரியவா போகுது? நம்ம போய் எடுத்துட்டு வருவோம். அதுக்குள்ள சேர் எடுத்துட்டு போயிருவனே. இது பால் இதெல்லாம் அம்மா சொல்லி இருக்கு. ஏத்த பொருளை எடுத்த எடுத்த வைக்கும்டே. ஆனா இது எடுத்த இடத்துல வைக்க வேணாம். ஒருவேளை அம்மா இது நம்ம கீழே தூக்கி போட்டதை பார்த்து நம்மள தேடிச்சுன்னா அதுக்குள்ள நம்ம திண்டு முடிக்க முடியாதுல்ல. அதனால இதை எடுத்து கொண்டு போய் அது இந்த இடத்துல வச்சிருவோம். அப்ப அம்மா நம்மள தேடாது. கொஞ்ச நேரம் அது அப்பா வர வரைக்கும் தலை சீவி பூ வச்சு பொட்டு வச்சு ரோஸ் பூல அச்சுக்கிட்டு இருக்கும். அப்புறமா தான் அம்மா நம்மள தேடும். அதனால இதை எடுத்து கொண்டு போய் அது இந்த இடத்துல வச்சிருவோம். அப்பாடா ஒரு வழியா வச்சாச்சு. சரி இப்ப சேரை எடுத்துட்டு போவோம். அப்பாடா ஒரு வழியா ஏடியாச்சு. சரி இனி ஆலிக்கு தப்பாவை எடுத்து திம்போம். ஆலிக்கு தப்பா உன்னை நான் ஏத்துட்டேனே. இப்ப பாரு உன்னை முடிச்சா தின்னுடுவேன். அப்புறம் எப்படி எங்க அம்மா உன்னை எங்க அப்பாக்கு போட்டு தராங்க நானும் பார்க்கிறேன். திருடாதே பாப்பா திருடாதே. போச்சி எதிர் குட்டி, இன்னைக்கு நீ வசமா மாத்துனடி. அம்மா பாத்துடுச்சு. சரி நேத்து மாதிரி ஒரு ஆக்ஷனை போடுவோம். ஏ சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா நான் எதுக்கு இது மேல ஏறி உட்கார்ந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அதை கேட்டினா நீ ரொம்ப அழுவமா? ஓ நானே அழுகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய சோகமா? சரி சொல்லு பாப்போம். அம்மா அது எப்படின்னா அம்மா அதை நான் எப்படிமா சொல்லுவேன்? ஆனா ரொம்ப அழுகையா வந்துமா. சரி நான் சொல்லுனேன். ஒன்றும் இல்லைம்மா. நானே கிச்சன் ரூமுக்கு வந்தேனா வந்தப்ப நான் பின்னாடி என்னமோ பொங்கிக்கிட்டு இருக்கு பாரு. அதை பார்த்த உடனேயும் அது என்னமோ பொங்கிக்கிட்டு இருக்குன்னு நானும் சும்மா இருந்தேன். அப்புறம் இந்த ஹார்லிக்ஸ் டப்பா கீழே விழுகுற மாதிரி இருந்துச்சா. அது கீழே விழுந்துச்சுன்னா நீ அப்பாக்கு அப்புறம் நீ ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்க மாட்டீல. அப்பா பாவம் தானே. அதனாலதாம்மா அது கீழே விழுந்துச்சுன்னா கொட்டிடும்ல. கொட்டிட்டா மண்ணாயிடும்லம்மா. அதனாலதான் போய் சேர் இருக்கும் பத்திய சேர் அங்க இருந்துச்சு. அதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல போட்டு அது மேல ஏறி ஆலிக்ஸ் டப்பாவை தள்ளி வச்சமா. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. ஓஹோ அப்படியா? ஹார்லிக்ஸ் டப்பா கீழே விழுக போச்சு. அதை எடுத்து கொண்டு போய் ஓரத்துல வைக்கிறதுக்காக சேர் எடுத்துட்டு வந்து மேலே ஏறி உட்கார்ந்திருக்க. ஆமா எழில் குட்டி, அம்மா அப்படி வைக்கவே இல்லையே.
அம்மா மூலையில தானே வச்சிருந்தேன். அம்மாவுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்போ குடிக்க போறதுக்கு முன்னாடி கூட அம்மா அதை பார்த்துட்டு தான் போனேன். ஏன்னா நீ எடுத்து சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். அது எப்படி அங்கிருந்து கை கால் முளைச்சு கீழே வந்து விழுக போச்சா? அது எப்படி கீழே விழுக போறது உன் மனசு தாங்காம நீ போய் சேர் எடுத்துட்டு வந்து அது நிக்க வச்சு அது மேல நீ ஏறி நின்று ஓ சாரா அதை கொண்டு போய் கொஞ்சம் தள்ளி வைக்க போனீங்க. டேய் தயவு செஞ்சு மூஞ்சிய ஃபர்ஸ்ட் மாத்து. என்ன இந்த மூஞ்சி இப்படி வச்சு என்கிட்ட பேசாத. என்ன நீ நார்மலா பேசுறா கூட நான் நம்புவேன். மூஞ்சிய அப்பாவி மாதிரி வச்சு பேசுறேன்னு வச்சுக்க அடிப்பண்டா அம்மா. அம்மா நீ என்ன நம்பலையா? நீ என்னைய நம்பல. இனிமே நான் நம்பிக்கை இல்லாத வீட்ல இருக்க மாட்டேன். என்னை நீ நம்பல. அதனால நான் வீட்டை விட்டு போறேம்மா. அப்படியா சார்? எங்க போவீங்க? எங்க வேணாலும் போவேன். உனக்கு என்ன? இது நான் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கேக்குறேன். என்னைய யார் வீட்டுக்கு அவங்க கூட்டிட்டு போறாங்கன்னு. இனிமே உன் கூட நான் இருக்க மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் போய் சொல்லனா எங்க அம்மாவை பாத்தீங்களா? இந்த அம்மா எனக்கு வேணாம். இனி நம்பல. இனி நம்ப மாட்டேங்கிறாங்க. புள்ள மேல நம்பிக்கையே இல்ல பாத்தீங்களா? அதனால நான் இந்த வீட்டை விட்டு வரேன். உங்க வீட்டு யார் வீட்டுக்கு வரட்டும். யார் வீட்டுக்கு வந்தா இனி நீங்க ஏத்துக்குவீங்க? சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அவங்க வீட்டுக்கு வரேன். ஆனா ஒரு கண்டிஷன். வீட்டுக்கு வந்தா நிறைய சாக்லேட் வாங்கி தரணும். எங்களையே சும்மா விட்டுறாத. சாக்லேட்னு சாக்லேட்டுக்கு பிறந்தவனே. பாத்தீங்களா எப்பெல்லாம் சொல்றாங்கன்னு. சாக்லேட்டுக்கு பிறந்தனா நான் உங்களுக்கு தானே பிறந்தேன். சாக்லேட்டுக்கு பிறந்தேன்னு சொல்லுறாங்க. எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. நான் பண்ணாத தப்புக்கெல்லாம் தண்டனை அனுப்பி வைக்கிற பாத்தீங்களா? இனிமே இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். அதனால கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் வாரேன். அப்புறம் சாக்லேட் வந்து நிறைய கேக்குறான்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க. எனக்கு நீங்க கொஞ்சம் சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் போதும். நான் உங்க கூட வந்து நான் சேட் பண்ண மாட்டேன். நான் நல்லா இருப்பேன். நான் எங்க அம்மா கிட்ட மட்டும் சேட் பண்ணுவேன். சரி, அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் வீட்டுக்கு நான் வரேன்னு பாத்து. கவிமா, என்னங்க என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? கவி, அதை நான் அப்புறமா சொல்றேன். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. சீக்கிரம் போய் கிளம்பு சரியா? பிரசாந்த் கால் பண்ணா. பிரீத்தியோட அம்மா மேல இருந்து கீழே விழுந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களாம்மா. ஏய் என்னங்க சொல்றீங்க? என்னாச்சு? பாருமா, அதெல்லாம் அப்புறமா பொறுமையா பேசிக்கலாம். ரொம்ப பெரிய ப்ராப்ளம் சொல்லி கால் பண்ணான். ஏதோ பிரீத்தி பேசுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனா பேசுறாங்க. என்னென்னமோ சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. பிரீத்தி அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்கன்னு ஒரு மாதிரி ரொம்ப குழம்பி போய் ரொம்ப சேடா பேசுறான். பிரீத்தி என்னமோ பண்ணியிருப்பாங்க போல, அது மட்டும் நல்லா தெரியுது. அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம கிளம்பலாம். நான் இப்பதான் குகனுக்கு கால் பண்ணேன். அவனே வரேன்னு சொல்லிட்டான். சரி வா கிளம்பலாமா? சரிங்க.